மேலும் இது தொடர்பாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம் சார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் சேர்த்து அடுத்த 3 மாதங்களுக்கான உரிமை தொகையை இந்த மாதமே வழங்கப்படும், 5000 ரூபாய் முன்பணமாக வரவு வைக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. மேலும் அடுத்து அமையக்கூடிய ஆட்சியில அந்த உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து சார்? நிச்சயமாக, அதாவது தேர்தலை நோக்கி தமிழ்நாடு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். அதாவது இது எதிர்கட்சிகள் இதை தேர்தலுக்காக நீங்க கொடுக்குறீங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பட் இதே பீகார் மாநிலத்துல எல்லா பெண்களுக்கும் 10,000 ரூபாய் மோடி கவர்மெண்ட்டும் அந்த பீகார் கவர்மெண்ட்டும் கொடுத்ததை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அதுவும் தேர்தல் நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ண பிறகு கூட தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முதல் நாளையும் 10,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க பீகார்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நடந்தது. ஆனால் அதை பற்றிலாம் வாய மூடின்னு இருப்பாங்க பல கட்சிகள். ஆனால் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ கொடுத்துருக்கிற விஷயங்களை பற்றி கடுமையான விமர்சனங்களை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு அரசாங்கம் ஏற்கனவே கொடுத்துருக்கிற ஒரு தொகை, அந்த தொகையை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சுப்ரீம் கோர்ட்ல சில பேர் கேஸ் போடுறாங்க. அதே மாதிரி தேர்தலில் இந்த மாதிரி உரிமை தொகை வாக்குறுதிகள்லாம் கொடுக்கக்கூடாது, நிதி நிலைமையை கணக்கில் காமிச்சு தான் செயல்படணும், வாக்குறுதிகளுக்கும் நிதி நிலைமைக்கும் அதை ஒப்பிட்டு பார்த்து அந்த வாக்குறுதி செயல்படுத்த முடியுமான்றதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் பண்ணணுன்ற மாதிரிலாம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு டைரக்ஷன் வாங்குறதுக்கான முயற்சிகளில் சில பேர் இறங்கியிருக்காங்க. ஸோ அந்த வழக்கு நிலுவையில் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த வழக்கில் ஏதாவது ஒரு அதிரடியான திருப்பம் இந்த மாதிரியான நிறுத்த சொல்லி ஏதாவது அந்த மாதிரி வந்துடுத்துனா என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை ஆகிடுமேன்ட்டு தான் டக்குன்னு அட்வான்ஸாக யோசிச்சு வரும் மாதங்களுக்கும் சேர்த்து 3 மாதங்களுக்கு கொடுக்குற விஷயங்கள், பிப்ரவரியும் சேர்த்து 3 மாதங்களுக்கு கொடுக்குற விஷயமும், கோடைக்கால சிறப்பு நிதியாக கொடுக்குற விஷயமும், அப்புறம் அடுத்து ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் உயர்த்துற விஷயத்தையும் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது கடுமையான நிதி நிலைமை சிக்கல்லாம் இருக்கு. இருந்தாலுமே முதல்வர் இதை பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் நிச்சயமா பெண்கள் மத்தியில் பாராட்டப்படும். அதில் பெண்கள் நிச்சயமாக இதை வரவேற்பாங்கன்ற எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே சமயத்தில் எதிர்கட்சிகள் இதை தேர்தலை மனதில் வைத்து செய்கிற ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. அது எல்லா மாநிலங்களிலும் இது நடக்கிற விஷயம் தான். அதனால ஏற்கனவே கொடுத்துருக்கிற ஒரு தொகையை அட்வான்ஸாக கொடுக்கறது அது இருக்கிற நிதி சிக்கல்ல முதல்வர் இந்த முடிவு எடுத்திருக்காருன்னா மாநிலத்தோட நிதி நிலைமை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு அவர் பார்க்கறதுனால இதை பண்ணியிருக்க கூடும். இடைக்கால பட்ஜெட்ல அதுக்கு தேவையான பணம் ஒதுக்கலாம், அல்லது இந்த பட்ஜெட்லயே ரிவைஸ்டு பட்ஜெட்ல கூட போட்டுக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா இனிமேதான் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. ஸோ 31/3க்குள்ள பணத்தை இருக்கிறதுனால 25, 26 அந்த நிதியாண்டுக்குள்ளேயே அந்த பணத்தை ஒதுக்க வேண்டிய கட்டாயம் கூட வரலாம். ஏன்னா 4 நாளைக்குள்ள அந்த பணத்தை 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணணும்னா அது கண்டிப்பாக ஒரு திட்டமிட்டு, அதே சமயம் ரகசியமாக திட்டமிட்டு எதிர்கட்சிகள் எந்த விதமான முடக்கத்திலையும் ஈடுபடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப திறமையா வேலை செஞ்சு இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்திருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு முதல்வர் நான் நினைக்கிறேன். தேர்தல் ஒரு காரணமா இருந்தால் கூட இது ஒட்டுமொத்தமாக இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இப்ப பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இது போல பெண்களுக்குன்னு சொல்லி வரவு வைக்கப்படக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டுல மட்டும் இந்த திட்டத்தை முடக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதற்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, இதன் மூலமா திமுகவுக்கு பெண்கள் வாக்கு நிறைய கிடைக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால பெண்களுக்கு இந்த உரிமை தொகை மட்டும் இல்ல, பெண்களுக்கு கட்டணம் இல்லா பஸ், அப்புறம் காலேஜ் போற மகளிருக்கு 1000 ரூபாய், அப்புறம் குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட், இந்த மாதிரியான பல விஷயங்கள் பெண்களை கவர்கிற விஷயங்களா இருக்கிறதுனால அந்த பெண்கள் வாக்குகள் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல திமுகவுக்கு பெரும்பான்மையான பெண்கள் வாக்குகள் திமுகவுக்கு விழுந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த பெண்கள் வாக்குகள் அதனாலதான் எதிர்கட்சிகள் இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறதே நம்ம பாக்குறோம். அதன் மூலமாக பெண்கள் ஓட்டுக்களை வாங்க முடியுமான்னு ஒரு விஷயத்த ட்ரை பண்றாங்க. அதனால இந்த முக்கியமா இந்த உரிமை தொகை மூலமாக கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்களோட வாக்குகள், அதுவும் குறிப்பாக அவங்க பெரும்பாலான பெண்களுக்கு 40-45 வயசுக்கு மேல இருக்கிற பெண்களாக தான் இருப்பாங்க அவங்க வாங்குறவங்க. அவங்களுடைய ஓட்டு பெரும்பாலும் இந்த மற்ற அந்த உரிமை தொகை எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரியான உரிமை தொகை கிடைக்கும் போது வேறு பல சலுகைகளும் பெண்களுக்கு கொடுக்கும்போது பெண்களுடைய வாக்கு விழுதுன்ற ஒரு காரணத்தினாலதான் எதிர்கட்சிகள் இந்த விஷயங்களை ஏதாவது நிறுத்த முடியுமான்னு ஒரு முயற்சியை இறங்குறத நம்ம பாக்குறோம் நம்ம. அதே சமயம் பாத்தீங்கன்னா டெல்லியில பாஜக அரசு ஆண்டு இருக்கு, ஒரு பெண் முதல்வர் அங்க இருக்காரு. 15 நாள்ல கிட்டத்தட்ட 800 பேர் காணா போயிருக்காங்க. அதுல 519 பேர் பெண்கள். இதை பத்தி நாட்டுல யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இங்க டெல்லியில தலைநகர்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. 15 நாள்ல 519 பெண்கள் காணா போயிருக்காங்க. அதை பத்தி இங்க ஒரு குரலும் காணும். அதுவும் பாஜக பெண் முதல்வர் இருக்கிற ஒரு மாநிலத்துல டெல்லியில தலைநகர்ல இது நடக்குது.
இங்க நடக்கிற பல விஷயங்களை கையில் எடுத்து வச்சுட்டு பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்றாங்க. அதான் ஒரு குற்றம் நடந்த பிறகு அது தொடர் நடவடிக்கையா என்ன பண்றாங்க கவர்மெண்ட்னு அதை பார்க்கணுமே தவிர, சமூகத்துல வளர்ற சமூகத்துல குற்றங்கள் நடக்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான். பட் கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு பெண்களுடைய வாக்கு வந்து ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு போறதுன்ற ஒரே காரணத்தினால பெண்கள் இங்க பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு விஷயத்த தீவிரமா எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்கிறத பார்க்கிறோம். மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க பார்த்து முடிவு பண்ணுவாங்க. பட் இந்த விஷயம் வந்து முதல்வர் பணியில் இந்த விஷயம் வந்து நிச்சயமாக பெண்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.